யூசுவலா திவாலி டைம்ல எல்லார் வீட்லயும் செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இந்த பொட்டுக்கடலை உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை. பட் எங்க வீட்ல 10 நாள் பசங்க சேர்ந்து இருந்தாலே நான் இந்த ஸ்வீட் செஞ்சு வச்சிருவேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்பவுமே நான் வந்து பொட்டுக்கடலை வாங்கினோனே நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருவேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலைய நம்ம வந்துட்டு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவை கிடையாது. அப்ப வாசனை வர அளவு நல்லா வறுத்து சூடாயிடுச்சுன்னா நம்ம மிக்சியிலே அரைச்சு சலிச்சு பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு தாராளமா ஒரு 2-3 மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. எனக்கு வந்து யூஎஸ் கிளைமேட்க்கு நல்லாவே இருக்கும். எப்பெல்லாம் பசங்க வீட்ல இருக்காங்களோ ஒரு 4-5 நாள் லீவ் இருக்குன்னா டக்குன்னு சுகர் மட்டும் பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணி ஸ்வீட் செஞ்சு வச்சிருவேன். பசங்களுக்கு வீட்ல வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெடி ஆயிடும். இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்ப நாம பார்க்கலாம். பொட்டுக்கடலையை கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு மிக்சியில அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். 2 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1.25 கப் அளவு மேக்ஸிமம் சுகர் சேர்த்தோம்னா போதும். 1.25 கப் அப்படின்றதே நல்ல தித்திப்பா இருக்கும். நான் எனக்கு செய்யறேன், எங்க வீட்டுக்குன்னா 1 கப் தான் சேர்ப்பேன். பட் 1.25 கப் அப்படின்றது எல்லாருக்கும் ஓரளவு சரியா வர மாதிரி ஒரு தித்திப்பு கொடுக்கும். இது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டு இந்த சுகர் பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நெய்யில முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் பவுடர் எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெய் சூடு பண்ணி ஊத்தி உருண்டை பிடிக்கணும். நெய்யை மாவுல ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா நெய் பொங்கி வந்தது. அந்த அளவு சூட்ல நெய் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டா வரும். அப்படி இல்லைன்னா உதிர்ந்துரும். எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா செஞ்சு பழக்கம் இருந்ததுனால நான் கையால கலந்து விட்டுட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்ப ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு கலந்துருங்க. இல்லைன்னா கையை சுட்டுக்க வாய்ப்பு இருக்கு. சூடு பண்ணி ஊத்தின நெய்யை இந்த மாவு கூட நல்லா கலந்துக்கணும். மாவு வந்து ஆறிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டா வராது. நெய் பத்தல அப்படின்னாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராம உதிர்ந்து வரும். நெய் பத்தலைன்னா பார்த்தாலே தெரியும். சப்போஸ் நெய் நீங்க ஊத்தியும் உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா மாவு ஆறிட்டுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாவை அப்படியே அடுப்புல வச்சு ஹீட் கம்மியா வச்சு லைட்டா சூடு பண்ணிட்டு அப்புறம் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும். இந்த திட்டத்துல இருக்கிறோம். இப்ப நெய் நல்லா கலந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மாவு சரியான திட்டத்துல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம பிடிச்சோம் அப்படின்னா அழகா உருண்டை பிடிப்பற்றும். இது உடையவும் உடையாது. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை நாம பொட்டுக்கடலை மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அதுல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா உருண்டை வந்து பிசு பிசுன்னு இல்லாம ஒன்னோட ஒன்னு ஒட்டாம தனித்தனியா அழகா வரும். அந்த எண்ணெய் கசண்டு வாடை நெய் வாடையெல்லாம் வராம அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். நீங்க சப்போஸ் ஒரு 20 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பட் நீங்க நிறைய செய்யறோம் நம்ம ஸ்வீட் வந்துட்டு ஒரு 50-60 உருண்டை செய்யறப்ப இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை மாவுல டஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது அவ்வளவு சட்டுன்னு கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பையும் வறுத்து அரைச்சிட்டு அதுலயும் உருண்டை செய்யலாம். பட் பாசிப்பருப்பு மாவே எங்களுக்கு இங்க கிடைக்காது அப்படின்றதுனால நான் எப்பவுமே பொட்டுக்கடலை உருண்டை தான் செய்வேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.